அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நல்லா மணக்க சின்ன வெங்காயம் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் தோசைக்கு வெண்பொங்கலில் சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி 2 வாட்டி கழுவி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு அடுப்பை பற்ற வச்சு 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. பருப்பு நல்லா குழைய வேகணும். இந்த சாம்பாருக்கு மேம்பொடி வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. மிளகு 1 டீஸ்பூன், அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் தனியா, இது கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுபட்டு செவந்து வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ மசாலா பாதி அளவு வறுபட்ட உடனே அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைங்க. இது நல்லா ஆறி வரட்டும். மசாலாலாம் நல்லா ஆறதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சது இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் செய்ய போயிடலாம். சாம்பார் செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது 20லேருந்து 25 இருக்கும். அதை சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே 1 கப் அளவு மஞ்சள் பூசணிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட மஞ்சள் பூசணிக்காயும் சேர்த்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூசணிக்காயும் நல்லா வதங்கி வந்த உடனே 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அது தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கூடவே சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. கலந்து விட்டு அடுப்பை மீடியமான தீயில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போய் பூசணிக்காய் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷமாக நல்லா கொதித்து பூசணிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், துவரம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்திருக்கணும். குக்கரில் பருப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். பருப்பை சேர்த்துட்டு சாம்பாரை நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி கலந்துட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் அளவு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். பூசணிக்காவிலும் இனிப்பு தன்மை இருக்கும். இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச மேம்பொடியிலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மேம்பொடி சேர்த்துட்டு சாம்பாரை இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும்.
இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கம வாசனையோட ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லியில் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.